கார்த்தி, கார்த்தி, அம்மா கார்த்தி, அம்மா வலிமா வேண்டாம் வலிமா இந்த வாய்ங்க சொல்லுங்க ப்ளீஸ் கார்த்தி, அம்மா வேண்டாம்மா சும்மா இருக்கியா? சும்மா இரு. கார்த்தி அங்க என்ன பண்ற? வாய்ங்க. என்னாச்சு வள்ளி? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? டேய், அங்க என்ன பண்ற? வாய்ங்க. என்னத்த? என்னடா முடிச்ச உனக்கு கோவம் வருதோ? பொண்ணு கோழித்துக்கு ஒண்ணு அப்படியே கொன்னு போட்டுருவேன். வள்ளி, என்ன பிரச்சனை? என்ன தப்பு பண்ணா? நான் இவ பண்ண காரியத்தை மட்டும் நீ கேட்ட, என்னை விட அதிகமா நீ கோவப்படுவ. நான் நம்ம பிருந்தா முழுகாம இருக்கா. ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு புது உசுறு வரப்போகுதுண்ணா. அப்படியா? பிருந்தா, ஆனா இவன் என்ன பண்ண தெரியுமா? நாங்க என்னமா தப்பு பண்ணோம்? நீயே சொல்லு. இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த எங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டியே. டேய், உன் பொண்டாட்டி தான் சொல்ல தயங்குறான்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? முன்னாடியே சொல்லிருக்க வேணா? இத மொத்த குடும்பமும் கொண்டாடணும்டா. டேய், நீ ஏன்டா சொல்லல? ஓ, அதுக்கு தான் அவன் அடிச்சா வேண்டி? இன்னும் நான் வெய்யவன. அப்பா, என்னடா? இல்லப்பா, அவ பேசுறதெல்லாம் கேட்காதீங்க. என்ன வள்ளி? ஏன் இவன் ஒரு மாதிரியா முழிக்கிறான்? ஏன் முழிக்க மாட்டான்? துரைக்கு அந்த குழந்தை வேணாமா? வேணாம். அது அபார்ஷன் பண்ண சொல்லிருக்கா. அபார்ஷனா? உங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் கார்த்தி. அதுக்காக இப்படி ஒரு முடிவே எடுப்பீங்க? என்ன கார்த்தி இதெல்லாம்? இங்க பாருங்க கார்த்தி, பிருந்தா சின்ன பொண்ணு. அவ ஏதோ இன்செக்யூரிட்டினால உங்ககிட்ட கோவமா பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதுக்கு காரணம் அவ உங்க மேல வச்சிருக்கிற லவ் தான். அவ உங்க மேல உயிரே வச்சிருக்கா. உங்களோட கோவம், ஈகோ எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அவகிட்ட மனசு விட்டு பேசுங்க. எல்லாமே சரியாயிடும். எல்லாம் பேசியாச்சு வீரா. நான் பேசி பேசி டயர்ட் ஆயிட்டேன். அவ புரிஞ்சுக்கிற இடத்துலயே இல்ல. ப்ளீஸ் வீரா, என்னாலலாம் அவ கூட வாழ முடியாது. சரியான டாக்ஸிக் வீரா அவ. அவ கூட ஏன் போன, ஏன் சிரிச்ச, அவ கூட ஏன் பேசுற, இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அவன் என்னோட பிஏ. ஏன் அவ கூட நான் பேசக்கூடாதா? போய் சொல்றாரு வள்ளியம்மா. அவ பிஏ மட்டும் இல்ல, அவங்க ரெண்டு பேரும். பிருந்தா, நீ அமைதியா இரு. அவர் சொல்றதுலயும் உண்மை இருக்கலாம்ல. நீ அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. இதெல்லாம் அவளுக்கு புரியாது வீரா. போதும் கார்த்தி, இதோட நிறுத்துங்க ரெண்டு பேரும். நீங்க மாத்தி மாத்தி விவாதம் பண்ணிக்கோங்க, சண்டை போட்டுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா இந்த விவாகரத்துங்கிற வார்த்தை மட்டும் வேணாம். என்னடா நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல? இது என்ன குடும்பமா என்ன? ஆளு ஆளுக்கு கல்யாணம் பண்ணிப்பீங்க, விவாகரத்து பண்ணிட்டு போவீங்க, நாங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க பார், இதான் உனக்கு கடைசி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சாகுற வரைக்கும் உனக்கு அவதான், அவளுக்கு நீதான். இதுல எந்த மாற்றமும் இல்ல. இத விட்டுட்டு விவாகரத்தை பண்ணிக்க போறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது பேச்சு வந்தது, அப்புறம் ஏன் முடிவை நான் தேடிக்க வேண்டியது இருக்கும். வலிமா, உட்காரு. உட்கார்றா. என்னப்பா இது? நான் அதுக்கு முன்னாடிலாம் ஸ்மோக் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் உங்க அம்மா நான் ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாதுன்னு என் கூட பெரிய சண்டையே போட்டா. ஆனா நான் கேட்கலையே. அவளுக்கு தெரியாம மறைஞ்சு ஸ்மோக் பண்ண. அதையே ஒரு நாள் கண்டுபிடிச்சு சண்டை போட்டாடா. ஒரு
ஒரு நாள் சண்டைங்கிறது 2 நாள் சண்டையாச்சு. கடைசியில மாச கணக்கா போச்சு. ஒரு கட்டத்துல என் பொண்டாட்டி என்னால ஜெயிக்க முடியாதுன்னு நல்லா புரிஞ்சு போச்சு. தூக்கி போட்டேன். நான் என்ன பண்றேன், எங்க போறேன், எவ்வளவு செலவு பண்றேன், எல்லா டேட்டாவையும் அவகிட்ட கொடுக்க முடியுமாப்பா? சரி, அப்படியே இருந்தாலும் ஏதோ நாம ஒரு சில விஷயத்தை யதார்த்தமா மறந்துடுறோம். ஆனா அவ நான் வேணும்னே மறைக்கிறதா அவ தப்பா நினைச்சுக்கிறா. என்ன சொல்றது? டேய், அவ தப்பா நினைச்சா அவகிட்ட சாரி சொல்லு. சொல்லிட்டு அதுக்கு என்ன விளக்குமோ அதை சரியா புரியவி. அதை விட்டுட்டு டேய், கணக்கு வழக்க பொண்டாட்டிட்ட கொடுக்கறத விட நமக்கு அப்படி என்னடா முக்கியமான வேலை? தம்பி, நீ எப்படியோ போ, எப்படியோ வா, எவ்வளவு வேணா செலவு பண்ணுன்னு அத கண்டுக்காம இருக்கிறோம் பொண்டாட்டியே இல்லடா. இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு உனக்கு சங்கடமா இருந்தா முதல்ல நீ கல்யாணமே பண்ணிருக்க கூடாதுடா. டேய் கார்த்தி, நீ பிருந்தாவை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவன் அண்ணன் அவளை ராணி மாதிரி தாங்குன்னு தாங்கி செல்லமா வளர்த்திருக்காண்டா. அவ ஆசைப்பட்டது அத்தனையும் செஞ்சு கொடுத்திருக்கான். கடைக்குட்டி, 2 அக்காங்க, ஒரு அண்ணன், இளவரசி மாதிரி அங்க வளர்ந்தவ. அவ எதுக்காகடா முதல்ல உங்ககிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவனா? அதை யோசிச்சியா நீ? உண்மையில அந்த விஜயால ஒரு பெரிய பழி வந்து விழுந்துச்சு. பெத்த தகப்ப நானே உன்னை நம்பல, கூட பிறந்தவனும் நம்பல. ஆனா உன்னை அந்த புள்ள பிருந்தா முழுசா நம்பிச்சு. உன்னை நம்பிதான் தாலி கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துச்சு. அந்த விஜய் இருக்கிறப்போ பிருந்தா உனக்கு எவ்வளவு பக்கபலமா இருந்துச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டியாடா நீ? கார்த்தி, இப்ப நீ டைவர்ஸ் பண்ணினா பிருந்தாவுக்கு உன்னை விட பெட்டரான மாப்பிள்ளையா பார்த்து மாறன் கல்யாணம் பண்ணி வைப்பான். ஏன், நானே முன்னாடி நின்று மாப்பிள்ளை பார்ப்பேன். ஆனா உனக்கு அவளை விட ஒரு பெட்டரான பொண்ணு இந்த ஜென்மத்துல கிடைக்காதுற. டேய் கார்த்தி, வாழ்க்கையில எப்பவுமே நீ தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கத்தான் ஆசைப்படுற. இனிமேலாவது ஏதாவது ஒரு விஷயத்துல சரியான முடிவெடு. இனிமே நீ ஸ்மோக் பண்ணாத, அது உடம்புக்கு நல்லதில்லை.